வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? இன்றைய நாளும் கூட அஸ்வஸ்ம சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். இந்த காணொளி வந்து உங்கள எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நினைக்கிறேன். நீங்களுமே தொடர்ச்சியா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கன்டினியூவா பார்த்துட்டு போங்க. அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படுகின்றதா? இந்த ஒரு விடயம் அ இப்போ வந்து அதிக அளவா பேசு பொருளா மாறி இருக்குது. அஸ்வஸ்ம கொடுப்பனவு யாருக்கு ஃபர்ஸ்ட்டு? இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு எவ்ளோ நாளைக்கு தரப்போறாங்க? ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிருவாங்களா? அப்ப நமக்கு கிடையாதா? அப்படின்னு சொல்லி பலவாறான கருத்து கணிப்புகள் சமூக வலைதளங்கள்லயும் சரி, செய்திகளினூடாகவும் சரி, மக்கள் மத்தியிலயும் சரி, அதிக அளவா அவதானிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. எல்லாருமே இந்த ஒரு விடயத்த தான் அதிக அளவா ஒரு பேசுற ஒரு விஷயமா நாங்க காணக்கூடியதா இருக்குது. அன்றாட வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற எத்தனையோ மனிதர்களாக இருக்கட்டும், நாங்க வெளியிடங்கள்ல பழகுறவங்களா இருக்கட்டும், எங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், எல்லா இடத்திலயுமே வந்து இந்த ஒரு விடயம் வந்து அதிக அளவான ஒரு தாக்கத்தை இப்போ ஏற்படுத்தி இருக்குது. கிட்டடியில ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்ட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நலன்புரி நன்மைகள் சபையினூடாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து முதல் 3 வருடங்களுக்குள் அதாவது 2027லிருந்து 2029ஆம் ஆண்டுக்குள்ள அப்படியே படிப்படியா குறைவடைய போகுது. படிப்படியா ஆக்களுடைய அந்த கொடுப்பனவுகள் நிப்பாட்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் வந்து எங்களுடைய காதுகளுக்கு எட்டி இருந்துச்சு. சோ அந்த விடயம் செய்தி மூலமா உத்தியோகபூர்வமான ஒரு தகவலாவும் வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதாவது 2027ஆம் ஆண்ட பொறுத்தவரைக்கும் 4,00,000 பயனாளர்களுக்கும், 2028 அப்படி 4,00,000 பயனாளர்களுக்கும், 2029ல இருக்கக்கூடிய மீதமுள்ள பயனாளர்களுக்கும் அப்படியே இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி எங்களுடைய மனதிலயும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி ஒரு பேசு பொருளா மாறி தாக்கத்த செலுத்தி இருந்துச்சு. அது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான். இப்போ இந்த விஷயத்த நாங்க பேசுறதுக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி இதற்கான ஒரு பதிலை சொல்லக்கூடிய வகையில் இருக்குமா? அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆன ஒரு விஷயம் தான். அ குறிப்பா பார்க்கும் பொழுது இந்த அஸ்வஸ்ம சம்பந்தமான இந்த விடயம் வந்து அதிக அளவா எல்லாரோட மனசுலயுமே பெரிய ஒரு தாக்கத்தையும், குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு கூட நாங்க சொல்லலாம். உண்மையில இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு யாருக்கு தான் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து எல்லாருக்குமே அன்றாடம் சிந்திக்கப்படக்கூடிய ஒரு விடயமா மாறி இருக்குது. அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி, குறைந்த வருமானம் பெறக்கூடிய குடும்பம், விதவைகள் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள தான் இந்த பணத்தொகை வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விடயம் அதிக அளவா இருந்துச்சு. ஆனா, இப்போ அது வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விடயமா இருக்குது. காரணம், எங்கள் சமூக ஊடாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தகவல் திரட்டல் பிழையானதாக அமைய பெற்றிருக்கலாம். அல்லது நாங்கள் கொடுத்த தகவல் பிழையானதாக இருந்திருக்கலாம். ஒரு சாராரை மட்டும் நாங்கள் பிழை சொல்ல முடியாது. எனவே இந்த ஒரு விடயம் எல்லாராலையுமே பேசு பொருளாக இருக்கின்றது தற்போது வரை. அனைவரும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வறிய குடும்பங்களுக்கு இல்லை. கணவரை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள், தனித்து ஒரு குடும்பத்தை நடத்திக் கொள்ளக்கூடிய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், இப்படி யாருக்குமே அஸ்வஸ்ம கொடுப்பனவு முறையாக வந்து சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு சமூக மத்தியில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தான். குறிப்பாக பார்க்கும் பொழுது, வசதி படைத்தவர்கள், அதிக அளவில் சொத்து வைத்திருக்கக்கூடியவர்கள், வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதையும் தாண்டி கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், இப்படி பல ஆட்கள் தங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தான். குறிப்பா நாங்க ஒரு விடயத்த பார்க்கிறப்போ, இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு உண்மையிலேயுமே தகுதியானவங்களுக்கு சென்றடையல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்கள் மத்தியில முன்வைக்கப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி மேன்முறையீடு செய்யலாம். மேன்முறையீடு செய்தால் உங்களுடைய பணத்தொகை உங்களுக்கு வந்து சேரும் என்ற ஒரு விடயமும் வெளியிடப்பட்டிருந்தது. மேன்முறையீடுக்கான ஒரு நகர்தல் இங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வீடு பார்வையிடுவதாக இருக்கட்டும், எங்களுடைய தகவலை திரட்டுவதாக இருக்கட்டும், அனைத்துமே பூர்த்தி அடைந்து முடிந்துவிட்டது. இந்த பூர்த்தி அடைந்து முடிந்த இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது
அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட போகின்றது. உங்களுடைய சுயதொழில நீங்க வந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவோ அப்படியே படிப்படியா கட்டம் கட்டமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விடயம். இந்த மேன்முறையீடு செய்யப்பட்டது ஒரு கண் துடைப்பா? முதலாவது கேள்வி. அதாவது இந்த காணொளியில நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே, இது நான் கேட்ட கேள்வி இல்ல. மக்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகள் தான் இப்போ இந்த காணொளியில நான் வந்து எல்லாரோடையுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது மேன்முறையீடு செய்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து குடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ மேன்முறையீடு செய்தாச்சு, வீடும் விசிட் பண்ணிட்டு போயாச்சு. அதுக்கு பிறகு இடையில ஒரு நியூஸ் வருது. எல்லாருக்குமே வந்து நாங்க கட்டம் கட்டமா காச வந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மேன்முறையீடு செய்யப்பட்ட அந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க, நீங்க காசு குறைக்கப்படக்கூடிய அந்த கேட்டகரியில இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மேன்முறையீடு செய்தவங்களுடைய அந்த நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஸோ அந்த மேன்முறையீடு செய்யப்பட்டவங்களுக்கு பணத்தொகை வழங்கப்படுமா? இல்ல அதையும் தாண்டி எல்லாருக்குமே ஒன்று சேர அந்த கட்டம் கட்டமா நிப்பாட்டப்படக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ள அவங்களும் வந்துருவாங்களா? இல்ல எல்லாருக்கும் நிப்பாட்டிட்டு, இவ்வளோ நாளும் சேர்த்து வைத்த அந்த பணத்தொகை மேன்முறையீடு செய்தவங்களுக்கு வழங்கப்படுமா? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே மனசுல இருக்குது கண்டிப்பா. அதையும் தாண்டி சில நேரம் ஒரு முக்கியமான ஒரு தகவல் திரட்டல். அதாவது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவினூடாக தகுதியற்றவர்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவ பெற்று வாழ்றாங்க. ஸோ இத கண்டுபிடிக்கிறதுக்காக கவர்ன்மெண்ட் மூலமா ஒரு விஷயம் வந்து இந்த அ வீடு விசிட் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன சொத்து இருக்கு, வாகனம் இருக்கா, இல்லையா அப்படின்னு சொல்லி, அப்படியா ஏதோ ஒரு சுயதொழில செய்யக்கூடியவங்களுக்கு அந்த பணம் நிப்பாட்டப்படுமா? அப்படிங்கிற ஒரு விடயமும் எங்களுக்கு வந்து மனசுல எழுது. அதையும் தாண்டி இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு இப்போ நிறுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அத சார்ந்து நிறைய விடயங்கள் வந்து சமூக வலைதளங்களையும் பரவணிச்சு எல்லாருமே முன் வச்சாங்க. இப்போ ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் வெளியாகிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் நிமல் கொடிதுவக்கு இந்த விஷயத்த வந்து முன் வச்சிருக்கிறாரு. ஒரு அறிக்கையினூடாக எல்லாருக்குமே வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, தேவையற்ற வதந்திகள பொதுமக்கள் நம்ப வேணாம். அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படும் அப்படின்னு வந்து சமூக வலைதளங்கள்ல, சமூக ஊடகத்துல பரவி வரக்கூடிய கருத்துக்கள யாருமே நம்பாதீங்க. அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி, அவர் மூலமா அந்த விடயம் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. எனவே பொதுமக்கள் கொஞ்சம் அவதானமா இருங்க. நீங்க உங்களுடைய சமூகம் சார்ந்து சமூக ஊடகங்கள்ல பரவி வரக்கூடிய இந்த பொய்யான தகவல்கள நம்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள மட்டும் நம்புங்க. இப்படி பொய்க்கு எல்லாருமே போடுற எந்த ஒரு நியூஸையும் நம்பாதீங்க. உறுதிப்படுத்தி ஒரு நியூஸ் எப்ப வெளிவருதோ அந்த செய்திகள மட்டும் மக்கள் நம்புங்க. போலியான விடயங்களுக்கு வந்து ஏமாறாதீங்க. அச்சமடைய வேணாம். தயவு செய்து யாருமே பயப்படாதீங்க. பொய்யான விஷயங்கள நம்பி ரொம்ப யோசிக்க வேணாம் அப்படிங்கிற விஷயங்கள வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. அரசாங்கத்தினூடாக வழங்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கான நலன்புரி தொகை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அது வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது இது மூலமா நாங்க என்னத்த விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப ரீசென்ட்டா உடனடியா நிப்பாட்டப்படும். இந்த மாசம் வராது. இதுக்கு பிறகு வராது அப்படின்னு சொல்லி ஏதாவது போலி தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியான விஷயங்கள தான் நம்ப வேணாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னுக்கு கவர்ன்மெண்ட் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு செய்தி தான் வெளியாகி இருந்துச்சு. நலன்புரி நன்மைகள் சபையினூடாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில குறைந்த ஒரு சில தொகையினர்களுக்கு வந்து அப்படியே படிப்படியா கட்டம் கட்டமா அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து இனி வழங்கப்பட மாட்டாது. அது அக்ரீமெண்ட் அடிப்படையில அப்படியே நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வந்திருந்துச்சு. எந்த ஒரு மனிதர்களையுமே, எந்த ஒரு விஷயத்தையுமே டிபெண்ட் பண்ணி அதாவது தங்கி வாழ்றதுக்கு வந்து அரசாங்கம் வந்து பழக்கப்படுத்தல. அவங்களுக்கு தேவையான சுயதொழில அவங்களே ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு அந்த தொகையினூடாக அவங்க அப்படியே காசுகள வந்து தங்களுக்கு தேவையான அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக, அந்த ஒரு வாழ்வாதார உதவிக்காக அவங்க வந்து அத பயன்படுத்திக் கொள்ளணும். அதே நேரம் வேற ஒரு வாழ்வாதார உதவி எந்த முறையில சரி அவங்க பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியான ஃபெமிலிஸையுமே கண்டுபிடிச்சு அந்த உதவித்தொகை நலன்புரி திட்டத்தினூடாக வரக்கூடிய அந்த பணத்தொகை நிப்பாட்டப்படும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே விடயம் தான் இப்பயுமே நானுமே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். அதே நேரம் சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பணத்தொகை வந்து பெரும்பாலுமே இப்போ குடுக்குற மாதிரி அப்படியே கன்டினியூவா குடுத்துட்டே போவாங்க. ஆனா எப்போ எந்த குடும்பங்கள் அதுக்குள்ள தகுதியானவங்கன்னு உள்வாங்கப்படல அப்படின்னு சொல்லி தெரியுதோ, அந்த மாதிரியான குடும்பங்கள படிப்படியா குறைப்பாங்க. அதே நேரம் உங்களுக்கு தேவையான வாழ்வாதார விடயங்கள நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து ஆல்ரெடி சொல்லப்பட்டது தான். எனவே தேவையற்ற விடயங்கள நம்ப வேண்டாம், வதந்திகள நம்ப வேண்டாம், தயவு செய்து பயப்பட வேண்டாம். அப்படிங்கிற விடயத்த வந்து இன்றைக்கு
நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் நமக்கு தெளிவா விளங்கப்படுத்தி இருக்கிறாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இலங்கை சார்ந்த அரசியல் நலன்புரி நன்மைகள் சபையினூடாக வெளியிடப்படக்கூடிய விடயங்கள் அஸ்வஸ்ம அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் உடனுக்குடன் அப்படின்னு சொன்னா, நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையுமே வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அதே நேரம் இந்த மாதிரியான விடயங்கள மற்றவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா, தயவு செய்து இந்த வீடியோவும் மத்தவங்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அஜய் ஸ்டெல்லா.